Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-2 Chapter-6 Pythonல உள்ள Control Structures பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம Part-1 பார்த்துட்டோம். இது ரிமைனிங் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த Part-2 வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐட்ரேஷன்னா என்ன, அப்புறம் லூப், வைல் லூப், ஃபார் லூப், நெஸ்டட் லூப், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பிரேக், கண்டினியூ, பாஸ், இது எல்லாத்தையுமே ப்ரோக்ராம்ஸோட பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Iteration or looping constructs. Iteration or loop are used in situation when the user need to execute a block of code several of times or till the condition is satisfied. சில ப்ரோக்ராமில் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும், அதாவது மல்டிபிள் டைம்ஸ். அல்லது சில சமயங்களில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங். பைத்தானில் வந்து 2 டைப் ஆஃப் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னா வைல் லூப், ரெண்டாவது ஃபார் லூப். இப்போது லூப்பிங் எப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு சின்ன வரைபடம் மூலமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல கண்ட்ரோல் முதல்ல கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் லூப்பிங் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு வரைபடம். வைல் லூப், அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் block 1, அதாவது block 1ஓட set of statements, else block 2ஓட set of statements. இதுதான் while loopஓட syntax. அதுக்கப்புறமா while loop எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டயக்ராம். இப்போது while loopல கண்டிஷன் செக் பண்ணோம். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிஷனல் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப மறுபடியும் கண்டிஷன் போகும். ட்ரூவாக இருந்தால் கண்டிஷன் கோட் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இதுக்கு வைல் லூப்புக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இப்போது அதாவது வைல் லூப் டு பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 15. முதல்ல இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது கண்ட்ரோல் வேரியபிள் ஐ 10க்கு இனிஷியலைஸ் ஆகிருக்கு. ஐ இஸ் அசைன் டு 10 அப்படின்னு. அடுத்து கண்டிஷன் கொடுக்குறோம். வைல் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. கண்டிஷன் செக் பண்ணோம். வேல்யூ ட்ரூவாக இருந்தால் ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது கண்ட்ரோல் வேரியபிள் ஐ அப்டேட் ஆகுது. i is equal to i plus 1. எப்போ ஐயோட வேல்யூ 16 ஆகுதோ அப்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். லூப் விட்டு வெளியில் வந்துடும். இங்கே end is equal to /t அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இது பை டிஃபால்ட் பிரிண்ட் வேரியபிள் ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு எண்டு கேரக்டராக நியூ லைன் போயிடும். அதுக்கு பதிலாக /t கொடுத்தா ஒரே லைனில் டேப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணும். இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவுட்புட் 10லேருந்து 15 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அந்த எண்டு ஈக்குவல் டு /t கொடுத்ததுனால ஒரு நம்பருக்கு இடையில் ஒரு டேபோட ஸ்பேஸ் விட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது வைல் லூப்பில் எல்ஸ் பார்ட் வச்சு பார்ப்போம். சேம் ப்ரோக்ராம், அதாவது நம்பர் டு பிரிண்ட் 10 to 15 வரைக்கும் கூட ஒரு சின்னதாக எல்ஸ் பார்ட் மட்டும் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும், அப்புறமா அப்டேட் ஆகும்.
கண்டிஷன் எப்போ நமக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்து the value of I when the loop exitன்னு கொடுத்து அந்த ஐயோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 10லேருந்து 15 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. எப்போ வேல்யூ 16 ஆகுதோ 16 ஆகும்போது நம்மளோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அப்போ எல்ஸில் உள்ள வேல்யூ ஆஃப் I when the loop exit அப்படின்னு கொடுத்து ஐயோட வேல்யூ நமக்கு அந்த நேரம் 16 இருக்கும். ஸோ அந்த 16 நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஃபார் லூப். The for loop is usually known as definite loop because the programmer knows exactly how many times the loop will be executed. For loopங்கிறது ஒரு definite loop. அது எத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது ப்ரோக்ராமருக்கு தெரியும். பைத்தானில் இருக்கிற ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஐட்ரேட் பண்ண உதவும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வென்ஸ், அப்புறமா பிளாக் 1 ஸ்டேட்மெண்ட்ஸ், எல்ஸ் பிளாக் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் லூப்பில் ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் இருக்கும், ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு டிக்ஷனரியாக இருக்கலாம், அல்லது ஒரு ரேஞ்சாக இருக்கலாம். இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் எடுத்து கண்ட்ரோல் வேரியபிளில் அசைன் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஃபார் லூப் டு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். எக்ஸ் வந்து ஒரு லூப் வேரியபிள். ஹலோ வேர்ல்டில் உள்ள ஒவ்வொரு கேரக்டரும் எக்ஸில் உள்ள லூப் வேரியபிளை ஒன்று ஒன்றா அசைன் ஆகும். இனிஷியலாக ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட், அதாவது இந்த ஹெச், எக்ஸுக்கு அசைன் ஆகும். அப்புறம் லூப்பில் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வேரியபிளுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் இ எக்ஸுக்கு அசைன் ஆகும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும் ஹலோ வேர்ல்டு ஸ்ட்ரிங்கில் உள்ள லாஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுற வரைக்கும். இப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ரேஞ்ச். சீக்வென்ஸ் ஆஃப் வேல்யூஸை நாம் மேனுவலாக க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 நியூமரிக் இன்டர்வல்ஸுக்கு இடையேயான சீரீஸ் ஆஃப் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாம் ரேஞ்ச் அப்படிங்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் வந்து பைத்தானில் இருக்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன். இதில் நாம் 2 நம்பரை ஆர்குமெண்ட்டாக கொடுப்போம். முதல் ஆர்குமெண்ட் நம்பரில் தொடங்கி 2வது ஆர்குமெண்ட் நம்பர் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே தரும். இதில் 2வது ஆர்குமெண்ட்டில் உள்ள நம்பர் இருக்காது. அதாவது 2வது ஆர்குமெண்ட்டில் நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதிலிருந்து 1 குறைச்சி நமக்கு கொடுக்கும். இந்த பைத்தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம 3 வழியில் இனிஷியலைஸ் பண்ணலாம். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ரேஞ்ச், ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். இதில் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப் அப்படிங்கிறது ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் அப்படிங்கிறது ஒன்று இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது டிக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். இன்க்ரிமெண்ட் வேல்யூவாக இருக்கலாம் அல்லது டிக்ரிமெண்ட் வேல்யூவாக இருக்கலாம். இப்போது ரேஞ்சுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். ரேஞ்ச் 1,30,1 அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து 1 வந்து ஸ்டார்ட், 30ங்கிறது ஸ்டாப், இங்கே 1ங்கிறது ஸ்டெப். அப்போது நார்மலாக நமக்கு வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு அர்த்தம்.
எண்டு பண்ணுற வேல்யூ வந்து 30, 30ல் எண்டு பண்ணாது, அதுலேருந்து ஒரு நம்பர் குறைச்சி பண்ணும். ஸோ 29ல் நமக்கு எண்டு ஆகணும். ஸ்டெப் வேல்யூ வந்து 1 ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு 29 வரைக்கும் வரணும். அப்போது இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1ல் ஆரம்பிச்சு 1 2 3 அப்படின்னு ஆரம்பித்து 29 வரைக்கும் வரும். இப்போ அடுத்தது பாருங்கள், ரேஞ்ச் 2, 30, 2. இங்கே ஸ்டார்டிங் வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா 2, எண்டிங் வேல்யூ 30 கொடுத்துருக்குறாங்க. ஸோ எண்டிங் வேல்யூ வந்து 30லேருந்து 1 நம்ம குறைக்கணும். ஸோ 29. ஸ்டெப் வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இன்க்ரிமெண்ட் ஆகிற வேல்யூ வந்து நமக்கு 2 கூட்டணும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ 2லேருந்து ஆரம்பிக்குமா, அப்போ 2, அப்போ இன்னும் ஸ்டெப் வேல்யூ நமக்கு 2 வரும்போது இன்க்ரிமெண்ட் 2 ஆகும்போது 2க்கு அடுத்து 4 வரும், 6 வரும், 8 வரும், 10 வரும். அப்படியே நமக்கு எது வரை வரணும், 29 வரை வரணும். 28 வரை வந்துருமா, அதுக்கப்புறமா 30. ஸோ 28ஓட நமக்கு ஸ்டாப் ஆகும். அப்போ 2லேருந்து 28 வரைக்கும் இந்த ரேஞ்சில் நமக்கு வரும். அடுத்து ரேஞ்ச் 20 கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ இது வந்து ஸ்டாப் வேல்யூன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டார்ட்டும் கொடுக்கல, ஸ்டெப்பும் கொடுக்கல இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வேல்யூ வந்து நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். டிஃபால்ட்டாக ஸ்டெப் வேல்யூ வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இனிஷியல் வேல்யூ வந்து நமக்கு 0. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் வேல்யூ இங்கே 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20லேருந்து ஒரு நம்பரை குறைச்சிக்கலாம், 19. அப்போது 0லேருந்து நமக்கு 19 வரைக்கும் வரும். அடுத்தது பாருங்கள், ரேஞ்ச் 30, 3, -3. இவ்வளோ நேரமும் நமக்கு இங்கே வந்து இன்க்ரிமெண்ட்டில் வேல்யூவில் வந்துக்கிட்டு இருந்தது, இங்கே வந்து டிக்ரிமெண்ட்டில் வந்திருக்கு. ஏன்னா -3ல் வந்திருக்கிறதுனால இப்போது 30லேருந்து நமக்கு 3 வரைக்கும் வரணும். ஸோ 3 குறைச்சி வரணும். அப்போது எதுலேருந்து வரும் அப்படின்னா 30, 27, 24, 21 அப்படியே வந்து நமக்கு எது வரை வரணும், இங்கே 6 வரை வரும். அதோட ஸ்டாப் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் வேல்யூ வந்து நமக்கு 3 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு முந்தின வேல்யூ என்னன்னு பார்த்தா நமக்கு 6. ஓகே, இதுதான் ரேஞ்ச். ஃபார் லூப் எக்ஸிக்யூஷன். ஃபார் லூப்பில் சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்து லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபார் ஈச் ஐட்டம் இன் சீக்வென்ஸ் லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகிட்டான்னு அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகலை அப்படின்னா மறுபடியும் பாடி ஆஃப் ஃபார் லூப்பில் போய் மறுபடியும் போய் கண்டிஷனை செக் பண்ணும். இதுதான் ஃபார் லூப்போட எக்ஸிக்யூஷன். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபார் லூப் வச்சு பார்ப்போம். ஃபார் I இன் ரேஞ்ச் 2, 10, 2. இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரேஞ்சில். இப்போ 2 அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ, இது வந்து ஸ்டெப் வேல்யூ. ஸோ 2லேருந்து 10 வரைக்கும். ஸோ 10 நமக்கு எடுக்காது. ஸோ 10 - 1 9 எடுத்துக்கும், 9 எடுக்கும். அப்போது நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து 2 ஆகும். அப்போ நம்மளோட ஆன்சர் இங்கே என்ன அப்படின்னா 2, 4, 6, 8 ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகே, நம்ம இதை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, 2, 4, 6, 8. இப்போது இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில வந்து நம்ம எண்டு ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு நம்பருக்கு இடையில நமக்கு ஸ்பேஸ் விட்டு வருது. இப்போ ஃபார் லூப்லேயே நம்ம எல்ஸ் பார்ட் வச்சு பார்க்கலாம். அடுத்த ப்ரோக்ராம் ஃபார் I இன் ரேஞ்ச் 2, 10, 2. இப்போ அதே மாதிரி தான் 2, 4, 6, 8 தான் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அதை தாண்டி வரும்போது நமக்கு லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். 2, 4, 6, 8 வரை வருது கண்டிஷன். அதுக்கப்புறமா சாட்டிஸ்ஃபை ஆகாதப்போ நமக்கு லூப்பை விட்டு வெளியில் வந்து எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு நமக்கு காட்டுது. அடுத்து ஃபார் லூப் வச்சே சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100 வரைக்கும் கால்குலேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போது 1லேருந்து 100 வரைக்கும் அதோட சம்மை நமக்கு கால்குலேட் பண்ணணும்.
ஃபார் லூப் வச்சு நம்ம அதை எழுதியிருக்கிறோம் இந்த ப்ரோக்ராம். ஸோ n is assigned to 100. அடுத்து sum is assigned to 0. சரியா? அடுத்து for counter in range 1, n plus 1 போட்டிருக்கிறோம். இப்போது நமக்கு வந்து 1லேருந்து 100 வரைக்கும் நமக்கு கால்குலேட் பண்ணணும், சம் வேணும். இப்போது இந்த இடத்துல நம்ம 100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா 100 வந்து 1 குறைச்சி நமக்கு 99க்கு தான் நமக்கு அதை கால்குலேட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா n + 1 அப்படின்னா இங்கே வந்து 100 + 1 101க்கு நம்ம போட்டிருக்கோம். அப்போ தான் நமக்கு 100 வரைக்கும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் ரேஞ்ச் 1, n + 1 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்து sum is equal to sum plus counter. அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். கொஞ்சம் இதே ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு ஐட்ரேட் பண்ண மாதிரி காட்டுறேன். அங்கே அசைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, n is assigned to 100, sum is assigned to 0 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த லூப்புக்குள்ளே போகுது. ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா சம்மோட வேல்யூ 0 நமக்கு தெரியும், கவுண்டரோட வேல்யூ 1. அப்போது சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர் அப்படின்னா சம்மோட வேல்யூ வந்து 0 + 1 1. அடுத்த ஐட்ரேஷன் போகுது. ரெண்டாவது ஐட்ரேஷனில் சம் இஸ் ஈக்குவல் டு 1, கவுண்டரோட வேல்யூ வந்து அந்த இடத்துல வந்து 2. அப்போது லூப்புக்குள்ளே போகும்போது சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர். அப்போது 1 + 2 3. அடுத்து தேர்ட் ஐட்ரேஷன் சம் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 3, கவுண்டர் வேல்யூ வந்து 3. அப்புறம் லூப்புக்குள்ளே போகுது சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர் 3 + 3 6. அடுத்த ஐட்ரேஷன் நாலாவது ஐட்ரேஷன் சம் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ 6, கவுண்டர் வந்து 4வது 4, லூப் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர், ஆட் பண்ண வேல்யூ 10. இப்படி ஒவ்வொரு ஐட்ரேஷனாக போய் ஃபைனலி 100 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ்க்கு சம் கால்குலேட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதாக இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங். /d அப்படிங்கிறது டெசிமல். இந்த என்னோட வேல்யூ இந்த %dக்கு எடுத்துக்கும். இந்த சம் வந்து இந்த %dக்கு எடுத்துருக்கோம். நம்ம இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். sum of 1 until 100 வந்து 5050. அடுத்து ஃபார் லூப்பில் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு illustrate the use of string in range of for loop. For word in computer print word, end is equal to ஸ்பேஸ் கொடுக்குறோம், else print பண்ணுறோம். அதாவது இங்கே கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், வேர்டுங்கிறது ஒரு லூப் வேரியபிள். ஸ்ட்ரிங் கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு லெட்டரும் கண்ட்ரோலர் லூப் வேரியபிளுக்கு அசைன் ஆகும் லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும், எல் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் எண்ட் ஆஃப் தி லூப்னு வந்திருக்கு. Nested loop structure. A loop placed within another loop is called as nested loop structure. Nested loop அப்படின்னா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு லூப் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு ஒயில் லூப்புக்குள்ள இன்னொரு ஒயில் லூப், ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப், ஒரு ஒயில் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஒயில் லூப், இப்படி இருக்கலாம். இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு illustrate the use of nested loop for within while loop. இப்போ I is assigned to 1, கண்டிஷன் போகுது I is less than or equal to 6 அப்படின்னு பார்க்குது. ட்ரூவாக இருந்துச்சுன்னா மறுபடி for j in range 1, I, அப்புறமா அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அப்டேஷன் ஆகுது. இப்போது இதை கொஞ்சம் புரிகிற மாதிரி நம்ம ஐட்ரேஷன் இது பண்ணி பார்க்கலாம். இப்போ ஐட்ரேட்டிங் ஓவர் while loop அதை பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராம். ஐட்ரேட்டிங் ஓவர் while loop. I is assigned to 1 கொடுத்துருந்தோம். அதில் வந்து அவுட்டர் லூப் வந்து நமக்கு while, இன்னர் லூப் வந்து for.
அவுட்டர் லூப்பில் I is assigned to 1 அப்படின்னு இருந்தது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணுது அந்த whileல 1 is less than or equal to 6 அப்படின்னு பார்க்குது. ஸோ அடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே ஜே அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1, I அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ரேஞ்சில் வந்து 1ஓட வேல்யூ அப்புறமா ஐயோட வேல்யூ 1, அப்படின்னு வரும். அப்போ 1, வந்து நமக்கு எம்டி லிஸ்ட். ஸோ ஒன்றுமே இருக்காது, வெறும் ஸ்பேஸ் மட்டும்தான் நமக்கு அந்த இடத்துல இருக்கும். அடுத்து I is assigned to 2, அப்புறம் 2 is less than or equal to 6 அப்படின்னு கண்டிஷன் செக் பண்ணுது. அப்புறமா ரேஞ்சில் வந்து 1, ஐக்கு பதிலாக ஐயோட வேல்யூ 2 வருது. அப்போ ரேஞ்ச் 1, 2 நமக்கு என்ன வரும், இது ஸ்டார்டிங் வேல்யூ, இது வந்து ஸ்டாப் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ. அப்போது 1 தான் வரும் நமக்கு. அடுத்து அப்டேட் ஆகுது, வேல்யூ 3 ஆகுது. 3 இஸ் லெஸ் தான் or ஈக்குவல் டு 6 ஆன் கண்டிஷன் செக் பண்ணுது. செக் பண்ணும்போது அப்புறம் நமக்கு ஜே வந்து ரேஞ்சில் அந்த ஃபார் லூப்பில் வந்து 1, 3 அப்படின்னு வருது. அப்போது ரேஞ்ச் 1, 3 நமக்கு என்ன வரும், 1, 2 வரும். அடுத்து அப்டேட் ஆகுது, வேல்யூ ஐயோட வேல்யூ 4 ஆகுது. 4 இஸ் லெஸ் தான் or ஈக்குவல் டு 6 ஆன்னு பார்க்குது. அப்புறமா ரேஞ்ச் 1, 4, இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும், 1, 2, 3 அப்படின்னு வரும். அடுத்து மறுபடியும் அப்டேட் ஆகுது, ஐயோட வேல்யூ 5 ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணுது. அப்புறமா ரேஞ்ச் 1, 5க்கு வந்து 1, 2, 3, 4 வருது. அப்புறம் மறுபடியும் அப்டேட் ஆகுது, ஐயோட வேல்யூ 6 ஆகுது. 6 இஸ் லெஸ் தான் or ஈக்குவல் டு 6 ஆன்னு பார்க்குது. அப்புறமா ரேஞ்ச் 1, 6க்கு 1லேருந்து 5 வரைக்கும் நமக்கு வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போது ஐயோட வேல்யூ 7 அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம இப்போது எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5. இது வந்து நெஸ்டட் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். Jump statements in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another. Jump statement அப்படின்னா எந்த கண்டிஷனுமே இல்லாமல் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறது. இதுக்கு பைத்தானில் பயன்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா அப்படின்னா பிரேக், கண்டினியூ, பாஸ். இப்போது யூஸ் ஆஃப் பிரேக், கண்டினியூ இன் லூப். ஒரு லூப்பில் பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கண்டினியூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நார்மலாக இந்த லூப்பில் சிம்பிள் லூப்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஒரு சிம்பிள் லூப். அடுத்து பிரேக்னா என்னன்னு பார்ப்போம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், பிரேக் வந்துடுது. பிரேக் வரும்போது பிரேக்கை விட்டு வெளியில் போயிடுது, அவுட் ஆஃப் த லூப் வெளியில் போயிடுது. சரியா? அடுத்து கண்டினியூ என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூ வந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டினியூக்கு அடுத்து மறுபடியும் கண்டிஷன் போகும். பிரேக் வந்து லூப்பை விட்டு வெளியில் வந்துடும், அவுட் ஆஃப் த லூப் வந்துடும். கண்டினியூ என்ன பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அது கண்டினியூங்கிறது மறுபடி கண்டிஷனுக்கு போயிடும். இப்போது நம்ம சிம்பிள் லூப்னா என்னென்னு பார்த்தோம், பிரேக்னா என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், கண்டினியூனா என்னென்னு பார்த்தோம். இப்போ அந்த எல்ஸ் கிட்ட உள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த எல்ஸ் பிளாக், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லூப் டெர்மினேட் ஆனால் எல்ஸ் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஆனால் எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் terminates the loop containing it. Control of the program flows to the statement immediately after the body of the loop. ஒரு ஃபார் லூப் அல்லது ஒயில் லூப்புக்கு உள்ள பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கண்ட்ரோல் வந்து
பிரேக்கை ரீச் பண்ணும்போது பிரேக்குக்கு கீழே எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். லூப் டெர்மினேட் ஆகிடும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா பிரேக். பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பில், அதாவது நெஸ்டட் லூப்பில் இருந்தால் அது இன்னொருமோஸ்ட் லூப்பை டெர்மினேட் பண்ணும். அதான் இங்கே கொடுத்துருக்கு. இஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சைட் அ நெஸ்டட் லூப், பிரேக் வில் டெர்மினேட் த இன்னர்மோஸ்ட் லூப். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, பிரேக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவுட் ஆஃப் த லூப், லூப்பை விட்டு வெளியில் வந்துடும், எக்ஸிட் லூப் ஆகிடும், லூப் டெர்மினேட் ஆகிடும். இல்லை அப்படின்னா, பிரேக் இல்லை அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் மறுபடியும் போய் கண்டிஷன் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்து ஃபார் லூப்லேயும் ஒயில் லூப்லேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ், அதாவது இஃப் கண்டிஷன் இருக்குது, பிரேக் ஆகுது அப்படின்னா பிரேக் வந்து அவுட் சைட் த லூப்பில் வந்துடும். அதே மாதிரி ஒயிலில் பாருங்கள், கண்டிஷன் அங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா, இஃப் கண்டிஷன் அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா அதுவுமே லூப்பை விட்டு வெளியில் அவுட் சைட் த லூப் வந்துடும். இப்போது ஃபார் லூப்பில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் லூப்பில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் வேர்ட் இஸ் ஈக்குவல் டு இ, பிரேக். அதாவது வேர்டு வந்து ஒவ்வொரு லெட்டராக நமக்கு வேர்டில் போய் அசைன் ஆகும். அசைன் ஆகும்போது வேர்டு வந்து ஈயாக இருந்துச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகி வெளியில் வந்துடும், அப்புறமா பிரிண்ட் ஆகும். இப்போது இதோட அவுட்புட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஜேயூஎம்பி ஸ்பேஸ் எஸ்டிஏடி வர வந்திருக்கு. அடுத்து வந்து இ, அங்கே வேர்டு வந்து நமக்கு செக் பண்ணும், வேர்டு இஸ் ஈக்குவல் டு ஈயான்னு பார்க்கும். இ வந்திருந்ததுனால நமக்கு மொத்தமாகவே லூப்பை விட்டு வெளியில் வந்துருச்சு. இப்போது இதே பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்பில் எல்ஸ் பார்ட் வச்சு பார்க்கலாம். ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், வேர்டு ஈயாக இருந்தால் பிரேக் ஆகணும். அதே ப்ரோக்ராம் தான், லாஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரியே தான். அடிஷ்னலாக இங்கே எல்ஸ் பார்ட் வச்சுருக்கு. எல்ஸ் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப், அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அதாவது பிரேக் கொடுக்கும்போது லூப் விட்டு பிரேக் இங்கே வந்துருச்சு அப்படின்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. லூப்புக்கு அடுத்து உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போது இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜம்ப் எஸ்டிஏடி வேர்டு ஈயான்னு செக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆயிடுது. அதுக்கு பிரேக் ஆகிடுச்சு. எல்ஸ் பார்ட் கொடுத்து தான் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் எல்ஸில் உள்ள ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகலை. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். Continue statement. Continue statement, unlike the break statement, is used to skip the remaining part of a loop and start with the next iteration. இப்போ பிரேக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டினியூ என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டினியூ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூக்கு அடுத்து எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து மறுபடியும் அந்த கண்டிஷன் தேடி போயிடும். அதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்டினியூ. இப்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டினியூ இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கண்டிஷனை தேடி தான் போகுது. இங்கே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா லூப்பை விட்டு வெளியில் வந்துடுது. கண்டினியூ இல்லை அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப்புக்கு போயிடுது. இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க்கிங். அடுத்து ஒர்க்கிங் ஆஃப் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இன் ஃபார் அண்ட் வைல் லூப். இப்போ ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ்,
அதாவது இன்சைட் த கோடில் கண்டிஷன் இருக்குது, கண்டினியூ வந்திருக்கு. கண்டினியூ வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ வந்து ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் நமக்கு கண்டிஷனை தேடி போயிடுது. அதே மாதிரி தான் ஒயில்லையுமே இப்போ இஃப் கண்டிஷன் கண்டினியூ வந்திருக்கு. ஸோ மீதி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அது என்ன போயிடும் அப்படின்னா மறுபடி கண்டிஷனை தேடி போயிடும். இப்போது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபார் லூப் வச்சு. ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இஃப் வேர்ட் ஈக்குவல் டு கண்டினியூ பிரிண்ட் வேர்ட். கிட்டத்தட்ட அதே ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்குது. இது ஸ்ட்ரிங்கில் உள்ள ஈயை மட்டும் நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 2 இருக்குது பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில். இந்த 2 ஸ்கிப் ஆகி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ம அவுட்புட். Pass statement. Pass statement in Python programming is a null statement. Pass statement, when executed by the interpreter, it is completely ignored. பைத்தானில் உள்ள பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு நல் ஸ்டேட்மெண்ட், எதுவுமே அது பண்ணாது. பாஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்டர்ப்ரிட்டர் டோட்டலாக இக்னோர் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணும்போதுமே எதுவுமே நடக்காது. இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இஃப் கிளாஸ் அல்லது லூப் கன்ஸ்ட்ரக்டில் யூஸ் பண்ணலாம். பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஹோல்டர். அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது லாஜிக்கை ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது சும்மா பாஸ்ன்னு போடுவாங்க. இதனால் ப்ரோக்ராமில் எரர் வராது, சின்டெக்ஸ் எரரை தவிர்க்கலாம், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா பாஸ். இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஒரு நம்பரை இன்புட் வாங்குகிறோம். இஃப் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா பாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். எல்ஸ் இல்லைனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே 0 கொடுத்தா ஒன்றுமே ஆகாது, ஒன்றுமே பண்ணாமல் வெளியே வந்துடும். வேறு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நான் 0 வேல்யூஸ் அக்செப்டட் அப்படின்னு வரும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது 0 கொடுத்து பார்ப்போம், ஒன்றுமே நடக்கலை, வெளியில் வந்துடுச்சு. இப்போ அதே இது வேறு நம்பர் கொடுத்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் 0 வேல்யூஸ் அக்செப்டட் அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் பாஸ் ஸ்டேட்மெண்ட்டோடது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். See you all in the next video. Bye.